ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேபி சமையல். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஸ்பைசியான சிக்கன் டம்ப்ளிங் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ஸ்பைசியாகவும் இருக்குது. முக்கியமாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். தட்டில் வச்ச அடுத்த நிமிஷமே காலியாயிருங்க. அந்தளவுக்கு நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டம்ப்ளிங் செய்கிறதுக்கான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் மைதா மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெதுவெதுப்பான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கெட்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் பிணைங்க. இப்போ மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. சிக்கனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா ட்ரையாக வடித்து எடுத்துருங்க. இதோட பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் குடமிளகாவும் இதோட பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பொடிசா கட் பண்ண கேரட் வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட கொத்தமல்லியும் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேங்க. இதில் சேர்த்த எல்லா வெஜிடபிளையுமே நல்லா பொடிசாவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம டம்ப்ளிங்க்கு தேவையான மாவை வளர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் பெரிய சைஸ் அளவு நான் மாவை உருண்டையாக எடுத்துக்கிறேங்க. இப்போ வளர்க்க போகிற கட்டையில் அந்த மாவு கொஞ்சம் தூவிட்டு நான் மாவை நல்லா வளர்க்குறேன். நான் பெரிய சைஸாக வளர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு பெரிய கட்டை இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கட்டையிலேயே நீங்கள் வளர்த்து எடுத்துக்கலாம். நம்ம வளர்க்குற இந்த மாவோட கனம் வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் வீட்டில் உள்ள ஒரு நார்மல் மூடி அளவு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஷேப் கட்டர் இருந்தால் கூட அதை வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 டம்ப்ளிங் எனக்கு ரெடியாக வந்துச்சுங்க. நீங்கள் ஷேப் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு டம்ப்ளிங் கூடவும் வரலாம், குறையும் வரலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண டம்ப்ளிங் சீட்டில் சிக்கன் ஸ்டஃப் அப்படி சென்ட்ரலில் வச்சிடலாம். சென்ட்ரலில் வச்சுட்டு இப்போ கார்னர் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட சிக்கன் ஸ்டஃப் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்மளோட 2 கார்னருமே இப்போ ஒன்றா வச்சு இதையும் நல்லா டைட்டாகவே க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறங்க. இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற டம்ப்ளிங்கை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு முன்னாடி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிக்கிறங்க. அப்போ தான் நம்ம டம்ப்ளிங் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஆயில் தடவின தட்டில் நம்ம டம்ப்ளிங்கில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேக வச்சுருவோம். இப்போ மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம டம்ப்ளிங் நல்லாவே வெந்திருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த சிக்கன் டம்ப்ளிங்க்கு தேவையான கார்லிக் சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் வந்து ஹீட் ஆனோன்னா நம்ம 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்லிக் சேர்த்துக்கலாம். கார்லிக் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த கார்லிக்கை வந்து அந்த பட்டரோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பூண்டோட வாசனமெல்லாம் நல்லா போய் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இதோட நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே வந்து சென்ஸ்வான் சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆனோன்னே இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தக்கன இதோட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சாஸுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனோன்னா இந்த சாஸ் கொஞ்சம் திக்னஸாக ஆகும். நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசியான கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கன் டம்ப்ளிங்கையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். இப்போ எல்லா சிக்கன் டம்ப்ளிங்கும் இதோட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்துல உள்ள ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல தெரிய வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் டம்ப்ளிங் ஹாட் சாஸோட ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டான இந்த சிக்கன் டம்ப்ளிங் எடுத்து பிளேட்ல வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க ஒரு நிமிஷத்துல தட்டை காலியாயிருங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளவுதானா முடிஞ்சிருச்சா இன்னும் நிறைய செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நம்மளை தொலைச்சி கட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க. ஓகே, பாய்.